இன்றைய நாளிலும் கூட நம்ம வாசித்த 1 சாமுவேல் 23, 24 மற்றும் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில அப்பா மனித சத்தம் அல்ல அப்பா, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற ராஜா. அப்பா நீர் எங்களை பேசு, எங்களை பலப்படுத்துங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க, எங்களை உங்க கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆசீர்வதிங்க இயேசு உங்களை கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயம் சொல்றாரு ஆண்டவர். இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். இதை அடுத்து மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்ப உங்களை ஞாபகப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன். இதுல நம்ம சொல்லுவோம்ல, நாங்க போய் இந்த ஊருக்கு போறோம், போயிட்டு அங்க ஒரு 5 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறோம், இல்ல 2 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறோம், இருந்துட்டு இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ண போறோம், இல்ல இந்த ஜாபுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திட்டங்கள், நம்முடைய பிளான்ஸ் இதெல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா? நம்ம இதே மாதிரி வியாபாரம் பண்றோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லலைன்னா கூட, என்ன காரியம் இங்கே நாங்கள் போகிறோம், இங்கே நாங்கள் செய்ய போகிறோம், ஃப்யூச்சரில் இப்படி பண்ண போகிறோம், எனக்கு வயசான காலத்தில் இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் இப்படி போகலான்னு நினைக்கிறேன், இப்படியெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பல காரியங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு நடப்பது உனக்கு தெரியாது. அதனால நீ, அதாவது நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டதான், கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் பாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம், நம்முடைய 1000 வருஷம் கர்த்தருக்கு முன்னாடி ஒரு நாள் இல்லை, அப்போ நம்முடைய 500 வருஷம் கர்த்தருக்கு முன்னாடி அரை நாள், நம்முடைய 250 வருஷம் கர்த்தருக்கு முன்னாடி கால் நாள். கால்னா என்ன? 6 மணி நேரம். சரியா? 6 மணி நேரம் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி, அதாவது நமக்கு 250 வருஷம்னா ஆண்டவருக்கு முன்னாடி 6 மணி நேரம். சரியா? நம்முடைய 100 வருஷம்னா ஆண்டவருக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு 2.5 மணி நேரம். 100 வருஷமே 2.5 மணி நேரம். நம்ம எல்லாருமே 100 வருஷம் வாழ்வோமான்னு தெரியல. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 2 மணி நேரம் தான். ஆண்டவருக்கு வந்து நம்ம ஒரு 80 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்தாலே ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் வாழ்கிற மாதிரி தான் வாழ்க்கை. அவர் கண்ணுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ சாதாரணமான ஒரு வாழ்க்கை. 2 ஹவர்ஸ்ன்றது ஈஸியாக ஓடிடும்ல, அது மாதிரி தான். ஸோ அப்படிப்பட்ட கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ கசப்போ வஞ்சனையோ எந்த ஒரு காரியங்களும் இல்லாதபடிக்கு நம்மை சுத்திகரிக்க வேண்டும். ஆமேன் ஆமேன். யாரை குறித்தாலும் கசப்பான வேர் வந்து நமக்குள்ள வரக்கூடாது. எந்த ஒரு பாரமான விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கக்கூடாது. எந்த ஒரு பாரம் இருந்தாலும் என்ன பண்ணிடணும், அதை நம்ம தலைமையில் வச்சுட்டு, ஐயோ இவ்வளோ பெரிய பாரம் என் வாழ்க்கையில் இருக்கே, ஒரே வாழ்க்கை, இவ்வளோ பெரிய பாரத்தை நான் தனியாக சுமக்கிறேனே, அப்படிலாம் இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நம்ம பாரத்தெல்லாம் தூக்கி எங்கே வைக்கணும்? கர்த்தர் பாதத்தில் வச்சுட்டு கையை உதறிட்டு வந்துடணும். வச்ச வண்ணமே மறுபடியும் தலைமையில தூக்கி வச்சுட்டு போகக்கூடாது. ஸோ கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு, ஆண்டவர் நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரே நீங்க செய்யுங்க. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் அதுல ஒரு கிரியை செய்யும் வரைக்கும் நம்ம எதையும் தேவையில்லாம உள்ள புகுந்து விளையாடிடக்கூடாது. இந்த காரியத்துல நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க செய்வீங்க, நான் உங்களுக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த காத்திருக்கிற ஒரு காரியத்தை, பக்குவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஹோட்டலுக்கு போறோம், வெயிட்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, உள்ள அவ்வளோ கிச்சன்ல எல்லா ஃபுட்டும் இருக்கும். ஆனாலும் அந்த ஒரு மனிதன் ஒரு மொபைலோ இல்லை பெண்ணோ நோட்டோ வச்சுட்டு நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சொல்லுங்க, வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, காஃபியா? ஓகே, கடன்னு எழுதிக்குவாங்க. அப்புறம் இதுவா, தோசையா? ஓகே, இது என்ன தோசை, என்ன வெரைட்டி, பூரினா என்ன வெரைட்டி, அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு கிளியராக அவங்க எழுதி வச்சுட்டு மறுபடியும் அவங்க சொல்லுவாங்க, இதுதானே, ஆமாம். அப்போது காத்திருந்து அதை நமக்கு கொடுக்குறாங்க, வெயிட் பண்ணி. அதே மாதிரி நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்து அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்து அதன்படி நாம் செய்வதுக்கு, ஆண்டவர் இதானே சொன்னீங்க, ஓகே செய்கிறேன், அப்படியாக நம்ம காத்திருந்து செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி காத்திருந்தவர் தான் யாரு? நம்முடைய தாவீது. எவ்வளோ அழகாக அவர் செய்கிறார் பாருங்களேன். இதில் ஒரு வஞ்சனையை நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குல்ல. அந்த கேகிலா என்ற அந்த ஊரார் இருக்கிறாங்க. அவங்க யூதா பட்டணத்தை சேர்ந்தவங்க தான். அப்போது இவங்க வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சவுல், கிங் சவுல். ஆனால் இவங்க மேலே யார் யுத்தத்துக்கு வர்றது? பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வர்றாங்க. இப்போ ஆக்சுவலாக யுத்தத்துக்கு போக வேண்டியது யார்? அந்த பெலிஸ்தர்களை எதிர்த்து யுத்தத்துக்கு போக வேண்டியது யார்? சவுல் தான் போகணும். ஆனால் இந்த சவுல் ஐயாக்கா அந்த மைண்ட் செட்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போது இந்த கேகிலாவின் மேல் யுத்தத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லி சொன்ன அந்த விஷயம் வந்து
அதாவது கேகிலாவின் மேல யுத்தம் பண்ணி அவங்களுடைய களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள். பாருங்களேன். அவங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடிட்டு போயிருவான் பெலிஸ்தியன். ஸோ அதுக்காக அது கேள்விப்பட்டபோது தாவீது போறாரு. அவரால இருக்க முடியல. பெலிஸ்தரை நான் முறியடிக்கலாமான்னு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, "நீ போ. நீ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை இரட்சிப்பாயாக" என்று தாவீதுக்கு சொன்னார். அப்போ ஒரு விஷயம் நடக்குது. 3ஆம் வசனம் பாருங்களேன். அப்போ அந்த அந்த தாவீது கூட இருந்த தாவீதின் மனுஷர், ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி சொல்றாங்க, "இதோ நாங்க யூதாவில் இருக்கும்போது இப்பயே பயப்படுகிறோம். பெலிஸ்டியன்ஸ் பார்த்து நாங்க இப்பயே பயப்படுறோம். நாங்க எப்படியா யுத்தம் பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, நமக்கு கூட சில பிரச்சனைகள் வரும்போது அப்படிதான். ஐயோ! அந்த பிரச்சனைய நெனச்சாலே பயமா இருக்கு. நீ வேற நேரா போய் அத ஃபேஸ் பண்ணணும்னு சொல்ற. நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் இந்த பிரச்சனைய? நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு தானே நமக்கு தோணும். இல்லன்னா நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இப்பயே உன்னால தாங்க முடியல. நீ எப்படி இனிமேலாம் இதுல சர்வை பண்ண போற? இத எப்படி நீ ஓவர் கம் பண்ண போற? இத எப்படி ஃபேஸ் பண்ணுவ? இத எப்படி ஜெயிப்ப? அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வருது. இங்கேயே பயப்படுகிறோம். நாங்கள் எப்படி இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்போ உங்களுக்கு பயம் வந்துருது. உடனே மறுபடியும் அகைன் டேவிட் கோஸ் டு ஜீசஸ். காட்ட போறாரு. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, "நீ எழும்பி கேகிலாவுக்கு போ. நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்" என்றார். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆஃப் லைன்ல போட்டிருக்கு. எத்தனை மணி நேரங்கள் உட்கார்ந்து அவர் தேவ சமூகத்துல இருந்திருப்பார். தன்னை சமர்ப்பித்து, தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து, அவர் அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் கேட்கிறார்ல. அதேபோல நாமும் கூட தேவ சமூகத்துல அமர்ந்து கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், "இத நீ செய்யி, இப்படி செய்யி, அப்படி செய்யின்னு" சொல்லி நமக்கு வழிவாசல்களை திறக்கிற தேவனாக ஐடியா குடுக்கிற தேவனா இருக்கிறார். இப்போ தாவீதும் தன் மனுஷர் சொல்றாரு, "எப்பா ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாங்கப்பா போலாம். ஜெயம் நமக்கு தான்" அப்படின்னு சொல்லி அந்த 600 பேரும் அந்த 600 பேர் எப்படிப்பட்டவர்கள்னா ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், வீட்ல வந்து அந்த அந்த முறுமுறுக்கிறவர்கள், அந்த வீட்ல வந்து வேணான்னு சொல்லி தண்ணி தெளிச்சு எங்கேயாவது வீட்ட விட்டு கிளம்பி போப்பா சாமின்னு விரட்டி விட்டுருப்பாங்க பாருங்க. ஒண்ணுக்கு உதவாத கேஸ் இருக்கும் பாரு. அதெல்லாம் சுத்திட்டு இருந்த கேஸ். அந்த கேங்ஸ்டர்ஸ் மாரி சுத்திட்டு இருந்த கேஸ் எல்லாம் தாவீது வச்சிருக்கிறாரு. இவங்க தான் தாவீதின் மனுஷர். இப்படிதானே நாமும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லாம, எதிர்த்து பேசுகிறவர்களாக, தர்க்கம் செய்கிறவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு சொன்னா, "அது ஏன் இப்படி இருக்குல்ல?" அப்படி சொல்லி பேசுகிறவர்களாக, ஆண்டவர் சொல்றதுக்கு அகைன்ஸ்டா அப்பல்லாம் பல காரியங்கள் செய்த நம்மைத்தான் ஆண்டவர் தாவீதின் குமாரன் தன்னுடைய மனுஷன் என்று சொல்கிறார். தன்னுடைய மனுஷர்கள் என்று சொல்றார். நீங்கலாம் என் பிள்ளைங்க, என் சொந்தம், என் சொந்தம்ன்னு சொல்கிறார்ல. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சிறியவனே புழுதியிலிருந்து எடுக்கிற தேவன், குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன். நாம் அவர் கூட இருக்கிறோம்ல. ஹல்லேலூயா! யூதர்கள் அவ்வளோ படித்தவர்கள் எல்லாம் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா ஒன்றுக்கும் உதவாத நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏசப்பான்னு சொல்லிட்டு தாவீதோடு கூட எப்படி அந்த முறுமுறுக்கிறவர்களும், கடன்பட்டவர்களும், ஒன்றுக்கு உதவாத ஒடுக்கப்பட்டவர்களும் தாவீது என் தலைவன் சொல்லி சுத்திட்டு இருந்தாங்களா, அதே மாதிரி தாவீதின் குமாரனை தலைவனாய் கொண்டு வாழ்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். போறாங்க, யுத்தம் பண்றாங்க, கேகிலாவை ஜெயிச்சிடுறாங்க. இப்போ கேகிலா ஊரார் என்ன பண்ணணும், தாவீதுக்கு ஒரு நல்ல தாவீதுக்கு வந்து அவங்க வந்து மரியாதை செலுத்துகிறவர்களாக, தாவீதின் மேல ஒரு நல்ல பற்றுள்ளவர்களா இருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, அப்படியே அப்சைட் டவுன். இவர் போய் ரட்சிக்கிறார். ஆண்டவர் சொல்லி, "நீ போய் ரட்சிக்கிறாரு." இதே மாதிரி தாவீது போய் ரட்சிக்கிறாரு. ஆனா இந்த கேகிலாவின் மனுஷர் என்ன பண்றாங்க, சவுலுக்கு ஆதரவாக, "சவுல் எங்க ஊர்ல தான் இருக்கிறாரு, வந்து சாரி சவுல்ட்ட போய் ஆட்களை அனுப்பி, தாவீது எங்க ஊர்ல தான் இருக்கிறான், வந்து புடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி சொல்லி விடுறாங்க பாருங்க. அப்போ சவுலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே சொல்றாரு, "அவன் அரண்களும் தாழ்ப்பாள்களும் உள்ள இடத்துல வந்து மாட்டிக்கிட்டான். நான் போய் பிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தன்னுடைய 3000 பேர் கொண்ட அந்த ராணுவ படையோடு ஒரே ஒரு மனிதனை பிடிக்கிறதுக்காக, அதுவும் அந்த சவுலுக்கு நன்மை செய்கிற மனிதனுக்காக, மனிதனை பிடிக்கவும் அழிக்கவும் ஓடி வருகிறான். இல்ல. இப்படிதான் கர்த்தர் கூட நம்ம குடும்ப சண்டையெல்லாம் பார்ப்பாரு. நம்ம குடும்பத்துல நீயா? நானா? என் குடும்பமா? உன் குடும்பமா? அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை துணையோடையோ, இல்ல நம்ம பிள்ளைகளோடையோ, நம்ம ரத்த உறவுகளோட சண்டை போடுறதே ஆண்டவர் இப்படிதான் பார்ப்பார். "டேய் உனக்கு நல்லது செய்றான். அவன நீ எதிர்த்து நிக்கிறியே!" அப்படி சொல்லி தான் ஆண்டவர் பார்ப்பார். ஸோ தாவீதை போல நாமும் என்ன பண்ணணும், அந்த டைம்ல அப்படியே சாஃப்ட்டா, ஸ்மூத்தா நம்ம அப்படியே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அததான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா! யாரோ மைக் ஓப்பன் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் மைக் மட்டும் ஆஃப் பண்ணிருங்கப்பா. ஓகே. ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ஆண்டவர்ட்ட போய் கேட்கிறார், "ஆண்டவரே கேகிலா ஊரார் என்ன காட்டிக் குடுப்பாங்களா?" ஆண்டவர் சொன்னார், "கண்டிப்பா காட்டிக் குடுப்போம்" அப்படின்னு. உடனே என்ன பண்றாரு, அவர் தப்பித்து போய் அரணான ஒரு இடத்துல இருந்தார். பாருங்க, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி
சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இதுதாங்க, சவுல் வந்து அனுதினமும் தேடுறான், டெய்லி தேடுறான். அந்த பெலிஸ்தர்களை அடிக்க வரல, தனக்கு நன்மை செய்கிற தேவ மனுஷனை அழிக்க வர்றான். அனுதினமும் தேடுறான். இப்படிதான் பிசாசு கூட என்ன பண்ணுவான், அனுதினமும் நம்ம தேடிக்கிட்டு இருப்பான். ஆனா கர்த்தர் ஒருபோதும் அவன் கையில் நம்மை ஒப்பு கொடுப்பதே இல்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், தாவீது செய்கிற ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன், வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலம். நம்ம கூட சில நேரம் சொல்றோம்ல, பல நேரம் சொல்றோம், என் வாழ்க்கையே வனாந்தரம்ப்பா, அதுல ஒரு ஐயோ என் வாழ்க்கை கதை சொன்னேன்னா நீ அழுதுருவ, அது ஒரு வனாந்திரம் சொல்றோம். ஆனா தாவீது என்ன செஞ்சாரு, வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலம். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையுமே வனாந்திரம் தான். உங்களுக்கு ஒரு வனாந்திரம்னா எனக்கு ஒரு வனாந்திரம், அவங்களுக்கு ஒரு வனாந்திரம், அது மாதிரி. அப்போ சங்கீதம் 31:4 தாவீது சொல்றாரு, தேவனே எனக்கு அரண். பார்த்தீங்களா, வாழ்க்கை வனாந்திரம் தான். ஆனா தேவனுக்குள்ள புகுந்து கொள்ள வேண்டும். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் சொன்னாரு, நீதிமொழிகள் 10:29, கர்த்தரின் வழி உத்தமருக்கு அரண். ஆமென். கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண். ஸோ நம்ம வந்து அரணான கிறிஸ்துவுக்குள்ள போகும்போது நாம உத்தமர்களாகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வனாந்தரமா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. வனாந்தரத்துக்குள்ள இருக்கிற அந்த அரணுக்குள்ள புகுந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள புகுந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வழிகளுக்குள்ள நம்ம இணைத்துக் கொள்ளுவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ வராரு பாருங்களேன், இந்த ஒரு சூழ்நிலையில சவுல் இப்படி தேடி வருகிறார். ஆனா யோனத்தான் என்ன பண்றாரு, தேவ பிள்ளையாகிய யோனத்தான் வந்து 16ஆம் வசனம், யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. அப்ப வனாந்தரத்துல தான் நீயும் நானும் இருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல அரண்ல நம்ம இருக்கும்போது அரணான கர்த்தர் அந்த தாவீதின் கையை திடப்படுத்த ஒரு யோனத்தானை அனுப்புகிறார். கர்த்தருக்குள் என் பிள்ளை போய் திடப்படுத்து போ, அவன் கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கான், போய் திடப்படுத்து போ. இப்படிதான் நமக்கும் கூட தேவ வார்த்தைகள் வந்து நம்மை அப்லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், திடப்படுத்திக்கிட்டே இருக்கும்ல. அநேக யோனத்தான்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். நம்ம சோர்ந்து போகும்போது, துயரப்படும்போது அந்த யோனத்தான் வந்து கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்துவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன, அரணுக்குள் பதுங்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவாகிய அரணுக்குள்ள நம்ம வாழ வேண்டும். இந்த 26th verse 1 சாமுவேல் 23 பாருங்க, சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் இருக்கிற போது நடந்து வர்றாங்க. இதை நம்ம நேத்து கூட அந்த மலைகள் பார்த்தோம் பார்த்தீங்களா, கோலியாத் இருந்த மலை, சோக்கோ மலையா ஏதோ ஒரு மலை வந்துச்சு இல்ல, அந்த சோக்கோ மலை, சோக்கோன்ற மலையில அங்க இருக்கிறாரு. இவர் வந்து ஏலா மலையில இருக்கிறார். ஏலே மலையில வந்து இவர் இருக்கிறார், தாவீது இருக்கிறார். அந்த மாதிரி நம்ம மலைகள் வந்து மாற்றக்கூடாது. நான் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த ஏலே அந்த அந்த தாவீதின் மலையில இருந்தோம்னா தாவீதின் மலையில தான் இருக்கணும். நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நாள்ல காலையில எல்லாம் தாவீதின் மலையில இருப்பேன். ப்ரேயர் டைம்ல சண்டே தாவீதின் மலை, மற்ற நேரமெல்லாம் நான் பெலிஸ்தருடைய மலைக்கு தாவிடுவேன்னு சொல்லி அங்க இங்கேயும் வந்து மங்கி மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தாவக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கர்த்தர் பக்கமாகவே இருக்கணும். இருமனம் உள்ளவன் எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டான் வேதம் சொல்கிறது. ஒரு போட்ல போகும்போது 2 போட்ல கால் வச்சுட்டு போனோம்னா தண்ணிக்குள்ளதான் விழுவோம். அதே மாதிரி கர்த்தருக்குள்ளதான் இருக்கணும். நம்ம தாவீதின் குமாரனுடைய மலையில தான் நம்ம இருக்கணும். நல்லதோ கெட்டதோ, வனாந்திரமோ காடோ, எதுவா இருந்தாலும் சரி, நான் தாவீதின் மலையில, தாவீதின் குமாரனுடைய மலையில தான் இருப்பேன்னு சொல்லும்போது, இங்க பாருங்களேன், இவர் மலையின் இந்த பக்கம் வராரு, அந்த சவுல் மலையின் அந்த பக்கம் வராரு. 2 பேரும் இப்ப ஜாயின் ஆக போறாங்க. இவன் சவுலோட 3000 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் தாவீதையும் அவனுடைய குரூப்பையும் அப்படியே கொத்தா பிடிச்சு அழிக்க போகிற அந்த செகண்ட்ல வளைந்து கொண்டார்கள். தாவீதையும் மனுஷன் பிடிக்க வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து, இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலோட கர்த்தர் ஆட்களை அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்களை கரெக்டா அனுப்புவார். நமக்கு எதிரா வர்ற அந்த போராட்டம் வந்து அப்படியே தூரத்துல இருக்கும்போதே விலக்கி போட மாட்டார். கிட்ட வந்து நம்ம கழுத்தை பிடிக்கிற மாதிரி வரும் பாருங்க. அப்படியே ஆண்டவர் வந்து, போ 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 போ, போதும் போதும் என் பிள்ளை, நீ படுத்துட்ட பாடு போதும், தள்ளி நில்லு போ. ஒரு ஆள் வந்து, யோ உன் ஊர்ல வந்து ஒருத்தன் வந்துட்டான், பெலிஸ்தன் வந்துட்டான், வா வந்து உன் ஊரை காப்பாத்துன்னு சொல்லி தாவீது சவுலுக்கு சொல்றாரு. சவுல் உடனே என்ன பண்றாரு, அடிச்சு புடிச்சு ஓடிடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி அவங்கள வந்து பாதுகாக்கிறாரு பாருங்களேன். நல்ல தேவன். அதுக்கு பிறகு டைம் இருக்கும்போது இதை படிங்க. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. ஏன்னா
தாவீதுக்கு இருந்த ஒரு விஷயம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல். அவர்கிட்ட இப்ப அபிஷேகம் இருக்கு, இல்ல அது எனக்கு தேவை இல்ல. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல். அவரை நான் எந்த விதத்திலயும் தீமை செய்ய மாட்டேன் அவருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அது மாரி அந்த சவுலனுடைய அந்த சால்வையை அவர் அறுத்து கொண்டு வருகிறார். அதுக்கடுத்து சொல்றாரு, "சவுலே, மத்தவங்க சொல்றாங்களே உனக்கு பொல்லாப்பு செய்ய போறேன்னு என்ன சொல்றாங்களே, அதை ஏன் நீங்க நம்புறீங்க? நான் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டேன். நான் உங்கள கொல்லணும்னா இப்பயே கொன்றுப்பேன். நெறைய பேர் சொல்லக்கூட செஞ்சாங்க. ஆனாலும் நான் உங்கள கொல்லல. உங்கள நான் நேசிக்கிறேன். ஏன்னா நீங்க கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்." எப்படி ஊக்கமான வார்த்தைகள பேசுறாரு பாருங்களேன். தன்னை பாதித்து, தன்னை கொல்லணும்னு வர்றவன பார்க்கும்போது நம்மலாம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருவோம். ஆனா அவர் பாருங்களேன், அப்ப கூட சாஃப்ட்டா நான் உன்ன நேசிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய அன்ப வெளிப்படுத்துறார். அதுதான் தாவீதின் குமாரனுடைய சுபாவம் இல்ல? அந்த அ யாரு நம்ம யூதாஸ் இஸ்காரியோத் வரும்போது கன்னத்துல ஒ சப்புன்னு ஒரு அடி அடிக்காம என்ன சொல்றாரு? "சிநேகிதனே" அப்படின்றாரு பாருங்களேன். கடைசி வரைக்கும் நமக்கு சான்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆண்டவர். ஆனா சவுல் அந்த சான்ஸ பயன்படுத்தல. அவரே பிளெஸ் பண்றாரு. "நீ ராஜாவா இருப்ப, நீ நல்லா இருப்பன்னு" சொல்லிட்டு பிளெஸ் பண்றாரு. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஸோ நம்ம கடைசி வரைக்குமே நம்முடைய அன்பை தாவீதின் குமாரனைப் போல மற்றவர்களுக்கு காட்ட அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா! 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நம்ம அன்புள்ளவர்களா இருக்கும்போது தான் இவங்க தேவ பிள்ளைகள் மத்தவங்க தெரிந்து கொள்வாங்க. அது மற்ற புறஜாதிகள்ட்ட மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்திலயுமே அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அப்பதான் ஆமா, இவங்க நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்கன்றத நம்ம குடும்பத்தினரே உணரணும். அதுதான் மெயின். வெளியில நம்ம சீன் போட்டுருவோம். ஏன்னா கொஞ்ச நேரம் தானே அவங்க கிட்ட அப்படியே அப்படி, இப்படி, இப்படிங்க, அப்படிங்கன்னு சொல்லி நல்லா பேசி சமாளிச்சுருவோம். நம்ம குடும்பத்துல அந்த பேர் வாங்கணும். இவங்க வந்து தேவ பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்து நம்ம பிள்ளைங்களோ, நம்ம கணவரோ, நம்ம ரத்த சொந்தமோ சொல்லணும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சொல்லணும். நம்ம இன்லாஸ் சொல்லணும். இவங்க வந்து தேவ பிள்ளைன்னு. அதுக்கேற்ற அந்த அன்பையும், தேவ கிரியைகளையும் நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா! ஸோ நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழ வேண்டும். நமக்கு வந்து அந்த உலக சிநேகம், தீமையான காரியங்கள் இதெல்லாம் நம்ம விட்டு எடுத்து போட வேண்டும். இதுல இந்த யாக்கோபு 4ல இருந்து சில காரியங்களை சொல்லி முடிக்கலாம். 7ஆம் வசனம் சொல்லுது, "ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான்." ஸோ நம்ம வந்து எந்த சூழ்நிலையுமே தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். உடனே எதிர்த்து நின்றுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவ சித்தமில்லாத காரியங்கள், வேதத்துக்கு புறம்பான சிந்தனைகள், செயல்கள், சூழ்நிலைகள் வரும்போது அதுக்கு உடனே எதிர்த்து ஓடி வந்துடணும் கர்த்தரிடத்துல. தேவனிடத்தில் சேருங்கள். பார்த்தீங்களா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம வந்து இருமனம் உள்ளவர்களாக இல்லாமல் தாவீதின் சுபாவத்தை வெளிப்படுத்துவோம். கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போம். கர்த்தரிடத்தில் சேருவோம். அவர் நம்மோடு சேருவார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம்.